வணக்கம். வள்ளுவரே, ஒருவர் மாமிசம் சாப்பிட்றாருங்கிறதுனால அவருக்கு இறக்க குணம் இருக்காதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதை என்னால் ஒத்துக்க முடியல. வாஸ்தவமான பேச்சு தான் அப்பனே. ஊரில் ஒரு சொலவடை சொல்லுவாங்களே, ஆடு வளர்த்தா காடு வளர்க்க முடியாது, காடு வளர்த்தா ஆடு வளர்க்க முடியாதுன்னு. மரம் வளர்க்குறதும் ஆடு வளர்க்குறதும் ஒன்றுக்கொன்று முரணானவை. கையில் அருவாளோடு திரியிற ஒருத்தன் எப்படா சண்டை வரும்னு மனசில் கோபத்தோடு இருக்கிற மாதிரி, வாய்ப்பு கிடைச்சா வெட்டிடலான்னு நினைக்கிற மாதிரி, ஒரு உயிரின் உடம்பை சுவையாக சமைத்து உண்டவரின் மனம் அதிலே நாட்டமாக இருக்குங்கிறதுனால அந்த மனசில் உயிர்கள் மீது கருணை பிறக்க வாய்ப்பில்லை அல்லவா? இதைத்தான் படை கொண்டார் நெஞ்சம் போல் நன்றுக்காது ஒன்றன் உடல் சுவை உண்டார் மனம்னு புலால் மறுத்தல் அதிகாரத்தில் 253வது குறளாக எழுதி வச்சேன். கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைன்னு இருந்த என்ன மாதிரி அசாமிகளை சிந்திக்க வச்சுட்டீங்களே வள்ளுவரே. படை கொண்டார் நெஞ்சம் போல் நன்றுக்காது ஒன்றன் உடல் சுவை உண்டார் மனம். கொலை கருவியை கையில் வைத்திருப்பவன் மனம் கொலையிலே நாட்டமாய் இருப்பது போல் ஓர் உயிரின் உடலை தின்று சுவை கண்டவர் நெஞ்சம் அந்த சுவையிலே நாட்டம் கொண்டதாக இருக்குங்கிறதுனால அது பிற உயிர்கள் மீது இரக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு அருமையாக புரிய வச்சுட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரத மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.